ஸோ ரொம்ப ஈஸியாக அப்டாமினல் வால் வந்து பார்த்தா அப்டாமினல் வால் இந்த லீனியர் இருக்கும் இந்த லீனியர் செல்லுலர் இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் வந்து லைன் போட்டுருக்கேன். லீனியர் வால் லீனியர் செல்லுலர் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, அது ட்ரான்ஸ்வர்ஸ் மேலுக்கு ஸ்கார்ப்பா இருக்கும். எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில், இன்டர்னல் ஆப்ளிக், ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், ஃபேஷியா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆல்ஸ், ப்ரீபெரிட்டோனியல் ஃபேட், பெரிட்டோனியம், அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் ரெக்டஸ் ஷீட், ஆன்டீரியர் ரெக்டஸ் ஷீட், ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் கம்ப்ளீட்டாகவும் இதோட ஆன்டீரியர் லாமினாவும் வந்து ஆன்டீரியர் ரெக்டஸ், அதுக்கப்புறம் போஸ்டீரியர் லாமினா ஆஃப் இன்டர்னல் ஆப்ளிக், அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் அப்படின்றது வந்து ஆக்சுவலி ஃபேஷியா ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில் இது இருக்கு. ஸோ ரெக்டஸ் மசில் வந்து ஃபார்ம் ஆகுது. சிபி ஸ்டர்னம்லேருந்து பியூபிக் சிம்பசிஸ் வரைக்கும் இருக்கும். ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் இருக்கு. லேட்டரல் அப்டாமினல் வால். ஆமா, ஆனால் அந்த லேட்டரல் அப்டாமினல் வால் வந்து இங்கே கொஞ்சம் கேப் வந்து ஸ்பைஜியல் ஃபேஷியா வரும். அதை பார்த்துக்கலாம். இது லீனியர் செல்லுலர் அனாலிசிஸ் நடக்கிறது வந்து லீனியர் ஆல்பா. ஸோ எல்லாம் முடிச்சா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜிஃபாய்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிபிக் சிம்பசிஸ், இது வந்து அம்பிலிகஸ் 2 சென்டிமீட்டர் கீழே வந்து நம்மளோட இது அதாவது போஸ்டீரியர் ரெக்டஸ் ஷீட் வந்து ரெக்டஸ் மசில் வந்து கிராஸ் பண்ணி ஆன்டீரியர் ரெக்டஸ் ஷீட் வந்து இதை வந்து ஆர்குவேட் லைன். ஓகே, ஸோ இப்போ லேட்டரல் அப்டாமினல் வால் மசில்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்காது. ஸோ அம்பிலிகஸ் 2 சென்டிமீட்டர். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வந்து ஸ்பைஜியல் ஏரியா வரும். இங்கே வந்து ஆர்குவேட் இருக்கு. அப்படி இங்கே மேலே வருது. ஆனால் இது வந்து ஸ்பைஜியல் ஃபேஷியா. இது வந்து இதனால வருது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசிலோட அப்போனியூரோசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹர்னியா அப்படின்னு பார்க்கும்போது வென்ட்ரல் ஹர்னியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 வந்து எடுத்துக்கலாம். ஸோ எபிகாஸ்ட்ரிக் ஹர்னியா, அம்பிலிக்கல் ஹர்னியா, எபிகாஸ்ட்ரிக் அம்பிலிக்கல், அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற ஹைபோகாஸ்ட்ரிக். ஸோ இது நமக்கு 3 தெரியும். அப்ரேட் ஹர்னியா, ஃபிமோரல் ஹர்னியா, இன்வாய்டல் ஹர்னியா. ஸோ இது வந்து இன்சிஷனல் ஹர்னியா, இது வந்து லம்பர் ஹர்னியா, இது வந்து நம்மளோட ஸ்பீஜியன் ஹர்னியா. ஓகே, மோஸ்ட் காமன் ஹர்னியா ஓரல் அப்படின்றது இன்டைரக்ட், மோஸ்ட் காமன் ஃபீமேல்ஸ் அப்படின்றது வந்து ஃபீமோரல் ஃபீமேல் அப்படின்றது இருக்கு. இன்வாய்டல் கெனால் எல்லா மசில்ஸ் வந்து இருக்கு. ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அப்போனியூரோசிஸ் எப்படி ஃபார்ம் பண்ணு பார்த்தாச்சு. ஸோ அப்போ ஆன்டியோஸ்பெரியாக் ஸ்பைனுக்கு நம்ம டோர் பார்த்து டோர். ஸோ இதை வச்சு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஆன்டியோஸ்பெரியாக் ஸ்பைன் இன்வாய்டல் லிகமெண்ட், இது வந்து கண்ணாடிக்கு கீழே இருக்கிறது லாக்குனர் லிகமெண்ட், அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு கீழே இருக்கிறது வந்து நம்மளோட ஃபீமோரல். ஏன்னா இது கீழே வந்து கூப்பஸ் லிகமெண்ட், சைடில் வந்து இந்த நம்ம கண்ணாடிக்கு இருக்கிற வால் இல்லையா, அந்த வாலோட சைடு அப்படின்றது வந்து ஒரு செப்ட் மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான் சூப்பர்ஃபிஷியல் இன்வாய்டல் ரிங் காமிச்சிருக்காங்க பாரு, எல்லாம் சூப்பர் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாடிக்குள்ள வாடியப்பா அது வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சூப்பர்ஃபிஷியல் இன்வாய்டல் போயிட்டு டீப் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு பிளேயருக்கு பின்னாடி போயிட்டு ப்ரோஸ்டாட்டிக் யூரித்ரால வந்து ட்ரைன் ஆகுது நம்மளோட செமி வெசிகல்ஸ்லேருந்து வந்து. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இன்வாய்டல் ஹர்னியா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஹர்னியா அப்படின்றது வந்து ஹர்னியா அப்படின்னா 2 ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். அப்டாமினல் வால் ஃபர்ஸ்ட் வால் வீக்னஸாக இருக்கும். இன்ட்ராஅப்டாமினல் பிரஷர் இருக்கும். வால் இன்க்ரீஸ்னா வந்து பேட்டன் ப்ரோசஸ் வெஜினலிஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெரிட்டோனியம் அப்படின்றது வந்து ப்ரீ கைட் வரும் நினைப்போம். ஆனால் வந்து பிரேக் ஆகல வந்துட்டே இருக்கு. பேட்டன் கெனால் ஆஃப் நக் அப்படின்றது வந்து ஃபீமேல வந்து இருக்காமா. ப்ரோசஸ் வெஜினலிஸ். ஸோ ப்ரோசஸ் வெஜினலிஸ்னால இது வந்து டவுட். ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர். ஸோ இங்கே இது வந்து ஃபிக்ஸ் ஆகலாம். கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் அதனால எல்லா டைனோஸ் இது வந்து எலைசர் அபர்மன் சிண்ட்ரோம் கொலாஜன் சிந்தசிஸ்ல வந்து டிஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கொலாஜன் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அப்டாமினல் வால் ப்ரீவியஸ் சர்ஜரி ஸ்மோக்கிங்னால வந்து வீக் ஆகுது. ஸ்மோக்கிங்னால வந்து வீக் ஆகுது. க்ரானிக் கஃப் அப்படின்றது சொல்லணும். இன்ட்ராஅப்டாமினல் பிரஷர் அப்படின்றது க்ரானிக் கஃப், கான்ஸ்டிபேஷன், அப்ஸ்ட்ரக்டிவ் மிக்சரேஷன், அதுக்கப்புறம் இன்ட்ராஅப்டாமினல் பிரஷர் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து சாலிட், அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங். இன்வாய்டல் என்னால இன்டைரக்ட் இன்வாய்டல் ஹர்னியா விண்டோலேருந்து வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்ரூம் டோர் டைரக்ட் அப்படின்றது வந்து டைரக்ட் பாத்ரூம் டோருக்கு வருது. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி வந்து ஓப்பன் இருக்கும். ரிட்டர்ன் ஆகிட்டு வரும். அப்போ சேம் லேயர்ஸ் வந்து அதை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இன்டைரக்ட் அப்படின்றது வந்து ஸோ நம்ம கையில் ஒன்று கட்டிக்கொள்ள அதுதான் நம்மளோட இது நம்ம இது ஸ்க்ரீன் கட்டுறது கையில் ஒன்று கட்டிக்கொள்ள அது வந்து தண்ணி. அதை வந்து இன்ஃபேபிகஸ்டிக் ரெக்டஸ் அப்டாமினஸ் இன்வாய்டல் இதுக்கு மீடியாவில் வந்துச்சு, லேட்டரல் வந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மீடியா இருக்காது வந்து ஃபஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாரு போஸ்டீரியர் அப்படின்றது வந்து ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். இது வந்து நம்மளோட வாடி வந்து ரெக்டஸ் வெஜினலிஸ் ஆகல வாஸ் டிஃபரன்ஸ். அதுக்கு மீடியா ஒரு வாடி இதுக்கு மீடியா இன்னொன்று இருக்குது. என்ட்ரி வந்து எக்ஸிட் வந்து தெரிஞ்சிச்சு. அசல் ஸ்ட்ராங்கல் போஸ்டீரியர் வால் வந்து இருக்குது. பெரிட்டோனியம் இருக்குது. ஆனால் இதோட சாக் அப்படின்றது பெரிட்டோனியம் கிடையாது. இதோட சாக் அப்படின்றது வந்து ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்ஸ். இது வந்து ஒரே ஒரு கண்டென்ட் கண்டென்ட் இருக்கலாம். சாக்ஸ் லேட்டரல் டு தி கார்டர், சாக்ஸ் மீடியல் டு தி கார்டர். சாக் வந்து தெரிஞ்சிச்சு. நெக் அப்படின்றது வந்து லேட்டரல் இருக்கு. நெக் அப்படின்றது மீடியல் டு ஏனா இன்டர்னல் அது இன்வாய்டல் நர்வுக்கு மீடியலா இன்வாய்டல் ஆர்டரிக்கு மீடியலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்வாய்டல் ஹர்னியா அப்படின்றது வந்து ஃபீமேல் வந்து காமனாக இருக்கும். மேல் வந்து காமனாக இருக்கும். இன்வாய்டல் கார்டர் சொல்லி பெயினஸ் சைஸ் வந்து வேரியாகுது. அது ஸ்பைனில் இருக்கும்போது இருக்குது. எக்ஸாமினேஷனில் வந்து ரெடியூசஸ் ஆர்சி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். கெட் ஓவர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் அப்படின்றது கெட் ஓவர் சொல்லி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட ரெண்டு ஃபீச்சர் அப்படின்றது ப்ரெசிஸ் வந்து செப்பரேட்டாக வந்து பேட் பண்ண முடியும். ரீகன்க்ளூஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வச்சு அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபேலசிஸ் அப்படின்றது வந்து ஸோ இம்பல்ஸ் வந்து ஆஃப் வந்து பிரசன்ட் ஆச்சு வந்து டேரக்ட் இல்லைனா வந்து இன்டைரக்ட். ரீகன்க்ளூஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து டீப்பிங் மைனரிங் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேண்டலும் சர்னியா அப்படின்றது வந்து வால் வந்து வீக்காக இருக்குது. டீப்பிங் மைனரிங் வந்து டைரக்டாக இருக்குது. அப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் வந்து காம்பனென்ட் வந்து வருது. ஹைட்ரோசில் இரடியூசிபிள் செல்லிங் நெகட்டிவ் காஃபிங் பர்சன்ட் நெகட்டிவ் ஓவர் ஸ்வெல்லிங் இது ரெண்டு தெரியும். அப்போ ஹைட்ரோசில் தண்ணி அப்போ ஃப்ளக்சுவேஷன் பில்லியன் ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் இந்த பாயிண்ட் தான் இது ஃப்ளக்சுவேஷன் பில்லியன் ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் ஹைட்ரோசிலுக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, இப்போ மேனேஜ்மெண்ட் இன்வாய்டல் ஹர்னியா அப்படின்னு பார்க்கும்போது இன்வாய்டல் ஹர்னியா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ட்ரிப் தான் வந்து மேனேஜ்மெண்ட் டிஆர்பி. ஸோ டோனி ராஃபி அண்ட் பிளாஸ்டிக் ஹர்னியா டோமி சாக் வந்து ஓப்பன் பண்ண கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ளைக்கெட் பண்ணு ரிடன்டன்ட் சாக். ஹர்னியா ராஃபி அப்படின்றது வந்து இஷ்யூ வந்து சூச்சர் பண்ணும். ஹர்னியா பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து மெஷ் வந்து பேஸ் பண்ணணும் போஸ்டீரியர் வால் ரிப்பேர். ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் அப்போனியூரோசிஸ் வந்து நம்ம வந்து வெட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கண்டென்ட் இப்போ இங்கே ஒரு டைரக்ட் இன்வாய்டல் ஹர்னியா. ஸோ இது வந்து எப்படி பேக்கெட் பண்ணுறோம். அப்போ வந்து சாக் வந்து ஓப்பன் பண்ணுறோம். கண்டென்ட் பேக்கெட் அப்டாமினல் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் அண்ட் ஆர்டரி ஃபோர்ஸ் வச்சு பேக்கெட் வந்து பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து சூச்சர் வந்து பேஸ் பண்ணிட்டு கட் பண்ணுறோம். அப்படி விட்டுருவோம். இது வந்து குழந்தைங்க வந்து பண்ணுறோம். போஸ்டீரியர் வால் ஸ்ட்ரென்தனிங் ஹர்னியா ராஃபி. போஸ்டீரியர் வால் மெஷில் இருந்துச்சா. ஸோ இப்போ போஸ்டீரியர் வால் ஸ்ட்ரென்தனிங் இப்போ பண்ண ஹர்னியா ராஃபி. இப்போ மெஷில் வந்து பிளேஸ் பண்ணுறோம் போஸ்டீரியர் வால். அப்போ வந்து ஹர்னியோ பிளாஸ்டிக் ஹர்னியா ரிப்பேர் அப்படின்றது வந்து ஓப்பன் ரிப்பேர், லாப்ரோஸ்கோபிக் ரிப்பேர். ஓப்பனில் வந்து நமக்கு பெசினிஸ், ஷோல்டர்ஸ், தசரா மெலோனி டாட்டா வேறு சொல்லி கொடுத்தாரு. லாப்ரோஸ்கோபிக் ஹர்னியா ரிப்பேர் அப்படின்றது டேப் நமக்கு டேப் வந்து வேர்ட் வந்து கொடுக்குது. அது வந்து சென்சிபிளாக இருக்கும். டெப் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை. ஓப்பன் மெஷ் ரிப்பேர், சூச்சர் ரிப்பேர், ஓப்பன் மெஷ் ரிப்பேர் அப்படின்றது லைக்கன்ஸ்டீன் டென்ஷன் ஃப்ரீ ஹர்னியோ ராஃபி. ஓப்பன் காம்ப்ளெக்ஸ் மெஷ் ரிப்பேர், மெஷ் பிளக்ஸ் ஹர்னியா சிஸ்டம்ஸ் நாட் ரெக்கமெண்டட். காம்ப்ளெக்ஸ் மெஷ் ரிப்பேர் காம்ப்ளெக்ஸ் வந்து மெஷ் பிளக் ஹர்னியா சிஸ்டம்ஸ் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஓப்பன் ப்ரீபெரிட்டோனியல் ரிப்பேர்
ஓப்பன் பண்ணிட்டு ப்ரீபெரிட்டோனியல் அப்படின்றது வந்து இன்வைனல் அப்ரோச் ஸ்டோப்பா ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியல, ஸ்டோப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்டோமனுக்குள்ள வந்து போயிட்டோம். அப்புறம் நம்ம பிரியனோட ரூம்ல வந்திருக்கோம். அவ வந்து டீப் இன்வைனல் ரிங் வந்து அபெக்ஸ் வச்சிருக்கா. டீப் இன்வைனல் ரிங் அபெக்ஸ் வச்சிருக்கா. அந்த ரெட் கலர்ல வந்து லக்ஸ் இன்டர்நேஷனல் சோப் வச்சிருக்கா. லைஃப் பாய்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ வந்து டெஸ்டிகுலர் வெசல்ஸ் லேட்டரல் சைடில் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் பெயின் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி ஹார்ட் நான் வச்சிருக்க இடத்துல அவங்க ஹார்ட் வச்சிருக்க ஹார்ட் வந்து ரெட் இருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் மீடியல் சைடில் வந்து வாஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதான் வந்து காமிச்சிருக்காங்க வாஸ்ட் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்காது எக்ஸ்டர்னல் இலியா காட்டி எக்ஸ்டர்னல் இலியா பெயின். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பெரிட்டோனியம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் பெயின் அப்படின்றது வந்து பெரிட்டோனியம் தான் கவர் பண்ணுது. ஓகே, நம்ம வாஸ்ட் டிஃபரன்ஸ் பெயினுக்கு அப்போ வந்து ஜெனட்டல் வெசல்ஸ் வாஸ்ட் டிஃபரன்ஸ் பெரிட்டோனியம். ஸோ எபிசோட் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. கொரோனா மாட்டிஸ் அப்படின்றது வந்து நம்மளோட இலியா வெசல்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் இலியா இன்டர்னல் இலியாக்கு. அந்த எக்ஸ்டர்னல் இலியாக்கு இன்டர்னல் இலியாக்கு வந்து யார் கொடுக்குறது வந்து ஆப்ரேட்டர் ஆர்டரி வந்து கொடுக்குது. ஆமாம், இப்படி கொடுக்கணும் ஆப்ரேட்டர் ஆர்டரி. எக்ஸ்டர்னல் இலியா அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் இலியா ஆர்டரி ட்ரையாங்கிள் ஆஃப் பெயினில் வந்துருக்கும். அது ஸோ இது ரெண்டு வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து நம்மளோட கொரோனா மாட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு அனடாமிக்கல் யூனிட் பார்க்கணும். ஸோ அப்டமன் வந்து பார்க்கணும் எப்படி வந்து பண்ணுவோம். அப்போ அப்டமன் வந்து பார்க்கும்போது லேட்டரல் வந்து நம்ம டிபி இருந்து வர மாதிரி வந்திருக்கும். ஸோ மீடியல் இருந்து ரைட் லேட்டரல் இருந்து பின்னாடி வருது. ப்ரீபெரிட்டோனியம் பார்க்குறோம். இன்வைனல் ஹர்னியா ரிப்பேர் அப்படின்றது வந்து விஷுவல் பேர் மெஷின் ரிப்பேர் பண்ணுறது. அதாவது டிஆர்ஐபியில் வந்து ராஃபியன் கஸ்டமர் பார்க்கலாம். ஷோல்டர்ஸ் பெசிலிஸ் மெக்வே ரிப்பேர், தசரா ரிப்பேர், லேட்டஸ்ட் டென்ஷன் ஃப்ரீ மெஷ் ரிப்பேர். ஸோ ஷோல்டர்ஸ் ரிப்பேர் பார்க்கலாம். ஷோல்டர்ஸ் ரிப்பேர் அப்படின்றது டபுள் டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் வந்து அதாவது நம்ம டோர்ல இருந்து டிபி அந்த விண்டோ வரைக்கும் எக்ஸஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன தெரியுது, கார்டை வந்து செக்யூர் பண்ணி இதெல்லாம் உள்ள தள்ளுறோம். ஓகேவா, இழுத்து வரும். இது அதுவும் வெளிப்படுத்த உள்ள தள்ளுறோம். அப்போ வந்து ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி இன்சைஸ் பண்ணுறோம். ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி இன்சைஸ் பண்ணுறதுக்கு சுப்பீரியர் லீஃப் ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி இன்ஃபீரியர் லீஃப் ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி ரெண்டு பிரிக்கிறோம். இப்போ சுப்பீரியர் சூச்சர் இன்ஃபீரியர் லீஃப் ஆக்சுவலி இப்படி இருக்கா, இப்படி இருந்தது ஸோ இப்படி வச்சுக்கோ. ஸோ இது சுப்பீரியர் லீஃப் ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி பிரிச்சோம். அப்போ இன்ஃபீரியர் லீஃப் பின்னாடி போட்டு சுப்பீரியர் லீஃப் இருக்கா. அப்போ சுப்பீரியர் லீஃப் அப்படின்றது வந்து இன்ஃபீரியர் லீஃப் மேலே வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது போஸ்டீரியர். அதுக்கப்புறம் நம்மளோட இது சிடி இருக்கு, அதாவது கன்ஜாயின்ட் டெண்டன், அதாவது பாத்ரூம்ல ஓடிட்டு இருக்க கன்ஜாயின்ட் டெண்டன். அப்போ மீடியல் சைடில் கன்ஜாயின்ட் டெண்டனையும் இன்வைனல் லிகமெண்ட் கண்டினியூஸ் ஸ்விட்ச் பண்ணணும். உள்ளார இன்னொரு வாட்டி வந்து கன்ஜாயின்ட் டெண்டன் வந்து வெளியார் வந்து இன்டர்னல் ஸ்விட்ச் வந்து கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். பெசிலிஸ் ரிப்பேர் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி அப்படின்றது ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி சூச்சர் டு இன்வைனல் லிகமெண்ட். இப்போ ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி பின்னாடி இருக்கிறது அதை வந்து கட் பண்ணிட்டு கன்ஜாயின்ட் டெண்டன் இஸ் ஆல்சோ சூச்சர் டு இன்வைனல் லிகமெண்ட். அப்போ இது ரெண்டோட ஒரு அடிஷன் தான். அப்போ பெசிலிஸ் அப்படின்றது வந்து ஐயா அப்போ இன்வைனல் லிகமெண்ட் கம்பெனி ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி சூச்சர் பண்ணுறோம், கன்ஜாயின்ட் டெண்டன் சூச்சர் பண்ணுறோம். மெக்வே ரிப்பேர் அப்படின்றது வந்து ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கூப்பஸ். இந்த மெக்வே அப்படின்றது வந்து கூப்பன் கார்டு பேஸ்ல இருக்கு. கன்ஜாயின்ட் டெண்டன் வந்து பிசினஸ் அப்படின்றது வந்து இன்வைனல் லிகமெண்ட். கன்ஜாயின்ட் ஆகாது வந்துட்டு இருக்கு. அப்போ கன்ஜாயின்ட் டெண்டன் வந்து கூப்பஸ் லிகமெண்ட் கூட வந்து இது பண்ணுறோம். ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி வந்து கூப்பஸ் லிகமெண்ட் கூட வந்து பண்ணுறோம். தசாடாக்ஸ் ரிப்பேர் அப்படின்றது வந்து நம்ம ஊருக்காரங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி ஓப்பன் பண்ணாங்க. எக்ஸ்டர்னல் அப்படி அப்படி வர்சஸ் இப்போ என்ன பண்ணாங்க. அப்போ அது வந்து அப்பர் லோவர் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அப்பரோட எடுத்து லோவரில் வந்து சூச்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பரே வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இப்படி வச்சுக்கோ, அப்பர் எடுத்து லோவரில் சூச்சர் பண்ணாங்க, அப்பரே வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ லோவரோட இன்னரில் வந்து சூச்சர் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்போ லோவர் அப்படின்றது வந்து இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் டிவைடர் சூச்சர் அப்பர் லீஃப் அண்ட் சூச்சர் நியூ லேயர் லீஃப் டு த அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் நியூ சூச்சர் நியூ லோவர் லீஃப் to the under surface of new upper leaf. ஓகேவா, சூச்சர் நியூ upper leaf to the old lower leaf கூட சூச்சர் பண்ணு. இதான் வந்து தசாடாக்ஸ் ரிப்பேர். இது வந்து மெஷ் ரிப்பேருக்கு வந்து இப்போ வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபீமோரல் ஹர்னியா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து தெரிஞ்சுட்டு இப்போ நம்மளோட வயதில் வந்து வெயின், இது வந்து ஆர்ட்ரி ஃபீமோர் வெயின், இது ஃபுல்லாகவே வந்து ஃபேஷியல் கவர் ஆயிருக்கு. மீடியல் அண்ட் 4 சென்டிமீட்டர் லோவர் வந்து செஃபானஸ் ரிங் இருக்கு. இது வந்து டிடிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செஃபானஸ் ரிங், இது வந்து இன்வைனல் ரிங், இங்கே வந்து இருக்கு. என்ட்ரி எக்ஸிட் வந்து இப்படியா இருக்கு. பவல் மொமெண்டம் இது ரொம்ப நேரம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப காமனாக வந்து கான்ஸ்ட்ரக்ஷன். ஃபீமோரல் டெண்டல் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இன்வைனல் ஸ்பாட் ஸ்வெல்லிங்காக இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த ஃபீமோரல் வந்து நமக்கு க்ளாக்கெட் லிம்ஃப் நோடுக்கும் அது வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கலாம். ஓகே, இன்வைனல் லிம்ஃப் நோடு இதெல்லாம் செஃபானமேரிக்ஸ் ஃபீமோரல் வெயின் அனியூரிசம் சுவாஸ் அப்சசிங் வரலாம். ரப்சர் ஆஃப் அடக்டர் லாங்கஸ் லீடிங் டு ஹெமடோமா. அடக்டர் வந்து இந்த லாங்கஸ் அது வந்து ஹெமடோமா லீட் பண்ணுது. மசில் ரிலேட்டட் வந்து இருக்கு. ஓகே, இங்க வந்து கஃபிங் பல்ஸ் இதெல்லாம் நார்மலா வரும். பிலோ இன்வைனல் லிமிட் இருக்கும், இன்வைனல் ஸ்பாட் ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். ஃபீமோரல் ஹர்னியா வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுகர் லாக். ஸோ ஃபீமேல்ஸ் வருவாங்க. நம்ம வந்து கிச்சன் லாக் வுட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வெளியே தூக்கிட்டு லோ ரெண்டுமே லோ டேக் அந்த டிசைன். அப்புறம் மேக் எவ்ரிடே சர்ஜரி. லாக் வுட் அப்படின்றது வந்து லோவர் சைடில் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. லோ டிசைன் அப்படி அப்பர் சைடு. மேக் எவ்ரிடே அப்படின்றது வந்து மீடியல் சைடு. அன்காம்ப்ளிகேட்டட் ஃபீமோரல் ஹர்னியா. ஓகே, ஆனால் இது வந்து அப்ஸ்ட்ரக்டட் ஸ்டாண்டர்ட் ஃபீமோரல் ஹர்னியால வந்து ஹை இன்வைனல் அப்ரோச் வந்து கொடுப்போம். இது வந்து இன்வைனல் அப்ரோச், இது லோ இன்வைனல் அப்ரோச். ஓகே, அப்போ லாக் வுட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ்வர்சேஷன் அதே இது மேலே வந்து பண்ணுறோம். ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஹர்னியா ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யாரை சூச்சர் பண்ணுறோம்னா லாக் பண்ணிடு. அப்போ வந்து நம்மளோட இன்வைனல் லிகமெண்ட்டையும் கூப்பஸ் லிகமெண்ட்டையும் வந்து சேர்த்து சூச்சர் பண்ணுவோம். லோ டிசைன் அப்படின்றது வந்து சேம். இப்போ லோ டிசைன் இன்வைனல் அப்ரோச் தான். அப்போ நம்மளோட இன்வைனல் டிசைன் கூட எக்ஸ்டர்னல் அப்ரோச் ஓப்பன் பண்ணி ஆர்டர் மொபைல் பண்ணி ஃபேஷியல் ட்ரான்ஸ்வர்சேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் வந்து அசஸ் பண்ணி அங்கே ரெடியூஸ் ஹர்னியா பாருங்க ப்ளூ கலர் இருக்குல்ல, அதில் வந்து ஹர்னியா வந்து ரெடியூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் வந்து சூச்சர் பண்ணு. அதுக்கப்புறம் இன்வைனல் ஹர்னியா மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரான்ஸ்வர்சேஷன் பண்ணலாம் அந்த பையன் பண்ணலாம். இப்போ வந்து அப்ரேட்டட் ஹர்னியா அப்படின்றது வந்து அப்ரேட்டட் ஃபோர் ஹேப்பன் இருக்குன்னா நம்மளோட இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து அப்ரேட்டட் நர்வு வெயின் வந்து எப்பவுமே மீடியில் இருக்கும், வெசல் வந்து எப்பவுமே லெட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஹர்னியா வந்து வருது. ஓகே, 60 years வந்து ஃபேட் வந்து கம்மியாக இருக்குது. வந்து யூஸ் ஆகுது. ஃபீமேல்ஸ் வந்து ஒரு காமன் 6 டைம்ஸ் இன்வைனல் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் அப்புறம் பெரிய ஸ்வெல்லிங் வந்து வராது. ஸோ இங்கே வந்து ரெண்டு சைன் ஹவு ஒரு சைன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஹேங்கிங் கிஃப் சைன் அப்படின்னு இருக்கு. நீ செமிஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆன அப்பெண்டிக்ஸ் இன்டர்னல் ரிப்பீட் பண்ணா அது பெயின் வரும். ஷூட்டிங் பெயின் இந்த ரீஜன் ஆஃப் ஆப்ரேட்டர் நர்வ். அது வந்து ஹேங்கிங் கிஃப் சைன் அப்படின்னு பார்க்கும்போது தையோட அடப்பர் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆப்சென்ட் இருக்கும். ஆனால் பேட்டலர் ரிஃப்ளெக்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். பேட்டலர் ரிஃப்ளெக்ஸ் வந்து நார்மலா மீஜர் ரிஃப்ளெக்ஸ். அடப்பர் அப்படின்றது வந்து நம்மளோட மீடியல் சைடு இல்லை வந்து மீடியல் காண்டைல மீடியல் காண்டைல ஃபீமர் இல்லைனா மீடியல் காண்டைல டிபியா அது வந்து அடிச்சோம்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட்
கான்டாக்ட் ஆகும். அப்போ வந்து மீடியா சைடு வந்து கால் வந்து அப்படியே கிட்ட போகும். ஓகே, பிவில வந்து பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ரேட்டர் ஃபார்ம் இருக்கிற ரீஜன்ல வந்து டெண்டர்னஸ் வந்து இருக்கும். அப்போ யூஎஸ்சி சிடி பண்ணுவோம். இங்க இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டர்ல தான் வந்து ரிச்சஸ் அர்னியா வந்து ஒரு காமனா வந்து இருக்கும். மோஸ்ட்லி ப்ரீ ஆப்ரேட்டிவ் கண்ட்ரோல் லேப்ரோடாமி வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து லேப்ரோடாமி வந்து லேப்ரோடாமி அதாவது ஃபுல்லா வந்து அதுதான் வந்து பார்க்கணும். டேப் டெப் டிரான்ஸ்அப்டோமினல் ப்ரீ பெரிட்டோனியல் ரிப்பேர் ஸ்கோப் பி வந்துச்சாம். லேப்ரோடாமி பண்ணிட்டு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பெரிட்டோனியல் ரிப்பேர் மயோபெக்டீனியல் ஆரிஃபைஸ் ஆஃப் ஃப்ரூட் சால்ட். அப்போ இங்க பார்க்கும்போது மயோபெக்டீனியல் ஆரிஃபைஸ் ஃப்ரூட் சால்ட் அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ என்னோட கூட இருக்க வந்து சாசன்ஸ்ல அதுக்கப்புறம் கரெக்டாக சப்மிஷன்ஸ்ல அதுக்கப்புறம் மேல அப்படின்றது வந்து கன்ஜென்ட் என்ன கீழ அப்படின்றது பெக்டின் என்ன நம்மளோட இமன் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இங்க வந்து நிறைய ஹர்னியாஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 3 ஹர்னியாஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இவன் ஹர்னியோட டைப் காம்ப்ளிகேஷன் தான் இன்டெரக்ட். ஸோ ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் இன்வாலிங் வந்துச்சு வந்து பியூசில அதை தாண்டி டீப் இன்வாலிங் வந்துச்சு வந்து ஃபியூனிக்ரோசில அது தாண்டி ஸ்கோட் மைக்ரோ வந்துச்சு வந்து கம்ப்ளீட் வந்து ஓகேவா. பேஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி அப்படினா டிஃபரெண்ட் நேம்ஸ் அக்கல்ட் காம்ப்ளெக்சிட்டி டிஸ் பண்ணி டைப்ஸ் காம்ப்ளெக்ஸ் அக்கல்ட் ஹர்னியா வந்து யூசில மட்டும் வந்து கண்டுபிடிக்கும் சிட்டில. ஓகேவா, இன்சிடென்ட் ஃபைண்டிங் ரெடியூசபிள் ஹர்னியா வந்து ரெடியூஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா, இரிடியூசபிள் ஹர்னியா அப்படின்றது வந்து ஆக்சுவலி ஸ்கின் இருக்கிற இடையில வந்து இது வந்து கனெக்ஷன் வந்து அடிஷன் நெக் வந்து நேரோ வருது. இன்காஸ்ட்ரேட்டட் ஹர்னியா அப்ஸ்ட்ரக்ஷன் ஹர்னியா ஒரே மாதிரி தான். ஸோ பிளஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது பட் நேரோ ஆஃப் நெக் வந்து இருக்கு. ஸ்ட்ராங்குலேட்டட் ஹர்னியா பிளஸ் அப்ளை போது அது வந்து எமர்ஜென்சிஸ். இது வந்து இம்பெண்டிங் கேங்க்ரின் கூட சொல்லுவாங்க. இன்ஃபாக்ட் ஹர்னியா வந்து ரொம்ப எமர்ஜென்சி செத்து போகுது. இப்போ நேம் ஹர்னியா அப்படின்றது லிட்டஸ் எல்எம் என்ன அப்படின்றது வந்து மெக்கஸ் டைவர்ட்டிக் நம்ம வரும். அமையன்ஸ் ஹர்னியா அப்படின்றது வந்து அப்பெண்டிக்ஸ் வரும். பேண்டலூன் ஹர்னியா அப்படின்றது வந்து இன்டைரக்ட் காம்பனன்ட் அது விண்டோ வச்சிரும். இது வந்து குத்தும் வால் வந்து குத்து விண்டோ வந்து உடைஞ்சிருது டைரக்ட் ஆகுது. இது வந்து வீக் ஆகுது. கிப்சன்ஸ் ஹர்னியா அப்படின்றது வந்து ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரியா ஹைட்ரோசி வருது. ஸ்லைடிங் ஹர்னியா அப்படின்றது ஆக்சுவலி இப்படி பார்க்கும்போது பீரியட் வந்து கவர் ஆகாது. ஸோ இங்க நம்ம சிக்மாய்ட் அப்ப சிக்மாய்ட் அப்படின்றது வந்து ஹர்னியா ஆகும்போது அது ஒரு போஸ்டியர் வால் ஆஃப் த சாக் போஸ்டியர் வால் ஆஃப் த சாக் வந்து இந்த கண்டென்ட் வந்து பண்ணுது. அப்ப இன்ஃபெக்ஷன் வந்து மெஷர் பண்ண முடியாது. விச் ஹர்னியா அப்படின்றது பார்ட் ஆஃப் அப்ப வந்து பேஷண்ட் நிறைய ஆக்லி ஹர்னியா ஆக்லி அந்த காக்லிசஸ் அப்படின்றது வந்து ஃபீமேல் கன்ஜாயின்ட் டெண்டன்ல இருந்து வருது ஆக்லி வர. லௌகியஸ் ஹர்னியா அப்படின்றது வந்து டிஃபெக்ட் வந்து லாக்யூனர் லிகமெண்ட்ல வருது வந்து லௌகியஸ் ஹர்னியா. அதுக்கப்புறம் வந்து செராவோட ஹர்னியா அப்படின்றது வந்து இது வந்து நாரத் ஹர்னியா. ஓகே, நாரத் ஹர்னியா அப்படின்றது வந்து அஞ்சல் ஹிப் டிஸ்லோகேஷன் இருக்கும். ஃபீமர் ஆர்டரிக்கு முன்னாடி வந்து ஹர்னியா இருக்கு. இதே டிஸ்லோகேஷன்ல ஃபீமர் ஆர்டரி போஸ்டீரியர் ஃபீமர் ஆர்டரி வந்து போஸ்டீரியர் வெல்பக் அப்படின்றது வந்து ஆன்டீரியர் ஃபீமர் ஆர்டரி. மேயோல்ஸ் ஹர்னியா அப்படின்றது வந்து ஹர்னியா வந்து டபுள் ஷேப் இருக்கு. அதாவது பிடபிள்யூ இருக்கு. அந்த பிடபிள்யூ டபுள் ஷேப் இருக்கு. ஓகே, இப்போ வந்து வென்ட்ரல் ஹர்னியா அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அம்பிளிக்கல் ஹர்னியா. இப்போ மெஷ் வந்து எப்படி டெஸ்ட் பண்றாங்க ஹர்னியா சர்ஜரியில. ஓகே, வென்ட்ரல் ஹர்னியா அப்படின்றது பிரைமரி வென்ட்ரல் செகண்டரி வென்ட்ரல் செகண்டரி வென்ட்ரல் ஏதாச்சும் அது பாராமிடிக் ஹர்னியா இல்லனா வந்து இன்சிஷன் ஹர்னியா. பிரைமரி வென்ட்ரல் ஹர்னியா அப்படின்றது வந்து இன்வன் வென்ட்ரல் வென்ட்ரல்னா வயித்துல இருக்குது. இன்வன் வென்ட்ரல் ஃபீமர் வென்ட்ரல் அதுக்கு கீழ கிராப்டேட்டர் வென்ட்ரல். அப்ப இங்க பாரு இந்த டாப்ல 3 இருக்கு இல்லையா, எபிகாஸ்ட்ரிக் அம்பிலிக்கல் ஹைப்போகாஸ்ட்ரிக் வென்ட்ரல் இன்சிஷன் தான் போடுச்சு. அப்ப வந்து லம்பர் ஹர்னியா ஸ்பைஜிலியன் ஹர்னியா அப்படின்றது வந்து இருக்கு. பாராமிடிக் ஹர்னியா அப்படின்றது வந்து சோ டிஃபெக்ட் அம்பிலிக்கல் மீட்ஸ் ஒன் மார்ஜின் ஆஃப் டிஃபெக்ட். ஓகே, அம்பிலிக்கல் ஹர்னியா அப்படின்றது சில்ட்ரன்ல வந்து இருக்கு. கோனிக்கல் ஷேப்ல வந்து போகும். கஃபிங் பல்ஸ் அதாவது குழந்தை வந்து அழும்போது ஏன்னா வந்து ரொம்ப வைட் ஓபனிங் கோனிக்கல் ஷேப் வைட் ஓபனிங் தான் சொல்லிருக்காங்க. ஏஜ் லெஸ் தென் 2 இயர்ஸ் விட அதிகமா வந்து பர்சன்டேஜ் வந்து ரிப்பேர் வந்து பண்ணணும். ஓகேவா, ஆனா ஸ்பான்டேனியஸா வந்து ரிப்பேர் ஆகுது. மெஷின் இது போடுறத விட ஜஸ்ட் ரிப்பேர் அம்பிலிக்கல் ஹர்னியா அடல்ட் அதாவது ஆன்டி வந்திருக்கு. ஃபேட்டெல்லாம் ஒன்டமெண்ட்ல பவல் வந்து லார்ஜ் டிஃபெக்ட் மட்டும் தான் வரும். ஸ்ட்ராங்குலேட்டட் அப்ஸ்ட்ரக்டட் ஐபோம் இன்ட்ராபெரிட்டோனியல் ஆன்லி. ஓகே, இப்போ எப்படி வந்து வைக்கிறோம் ஆன்லினா வந்து ஒரு லேயருக்கு உள்ள வந்து வைக்கிறோம். அப்போ வந்து சப்போர்ட்டினஸ் லேயருக்கு உள்ள வைக்கிறோம். இது வந்து ஆன்லி. ஸோ இது வந்து இன்லே. இது வந்து சப்ளி அப்படின்றது வந்து நம்ம ரெட்ட ஷீட்டுக்கு உள்ள வந்து வைக்கலாம். இல்லை வந்து ரெட்டல் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேஷியல் அன்சல்ஸ் முன்னாடி இருக்கிறது வந்து சப்ளி. ஓகே, இவ்வளோ வந்து இருக்கு. ஐபோம் அப்படின்றது ஆன்லி தான். ஸோ இது வந்து ஹாப்பியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆன் சம் லேயர் வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஹர்னியா சொசைட்டி வந்து வென்ட்ரல் ஹர்னியா கிளாஸ் வந்து இன்வன் வந்து கிளாஸ் பண்ணிருக்கு. வென்ட்ரல் ஹர்னியா அப்படின்றது M1 M2 M5 அப்படின்றது வந்து சூப்ரா பியூபிக் சப்சிஃபைடு. ஓகேவா, அம்பிலிகஸ் வருது 3 சென்டிமீட்டர் மேல 3 சென்டிமீட்டர் இதுதான் வந்து M3 அம்பிலிக்கல் ஹர்னியா. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரா அம்பிலிக்கல் இது வந்து எபிகாஸ்ட்ரிக் ஹர்னியா 3 சென்டிமீட்டர் உள்ள வருது எபிகாஸ்ட்ரிக் ஹர்னியா. லேட்டரல் வந்து லம்பர் ஹர்னியா வந்து பின்னாடி போடுது வந்து L4 ஃபிளாங்க்ல வந்து L2 சப்போஸ்டல் சூப்ரா இலியாக் ஹர்னியா சூப்ரா இலியாக் ஹர்னியா. ஸோ 1 சென்டிமீட்டர் டிஃபெக்ட் 1.5 அப்படின்றது 1 ஃபிங்கர் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸ்மால் மீடியம் லார்ஜ் LMF. ஸோ லேட்டரலா மீடியலா ஃபீமோல்னா இப்போ மீடியல்னா வந்து அதான் எக்ஸப்ட் சேனல் லேட்டரல் வந்து இன்டெரக்ட் பிரைமரி செகண்டரி அதாவது ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிருக்காங்க. அது பேஸ் பண்ணிருக்கு. அது பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதணும். நைஹஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது நை அப்ப இல்ல அப்படின்னு சொல்லி இன்டெரக்ட்னா வால் வந்து நார்மலா இருக்கு. அதாவது டைரக்ஷன் ஆகல. நைஸ் வந்து இன்டெரக்ட் டைரக்ஷன் டிபி மாடலிங் அப்படின்றது வந்து டைரக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டி வந்து டிஎஃப் டைரக்ட் ஹர்னியா. ஓகேவா, டைரக்ட் ஹர்னியா அது வால் வீக்னஸ் போஸ்டீரியர் டைரக்ட்ல இன்டெரக்ட் ஹர்னியா வந்து இருக்கு பிளஸ் வால் வீக்னஸ் வந்து இருக்கு பிளஸ் டைரக்ட் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபீமர் பேண்டல் ஃபீமர் ஹர்னியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4 அப்படின்றது ரிகரன்ஸ் டிஎஃப் 1 டி வந்து கம்பைன் வருது ஈஸியா. ஸ்பைஜிலியன் ஹர்னியா அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு கேப். ஸோ அவங்க சொல்லுவாங்க பிலோல இங்க வந்து அபோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி வந்து அன்காமன் பெயின் மட்டும் தான் வந்து இருக்கும். ஓகேவா, அப்டோமென் இது ஐபோம் வந்து மெஷர் பண்ணணும். லம்பர் ஹர்னியா அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 2 ட்ரையாங்கிள் இருக்கு. பித்தைட் அப்படின்றது வந்து லோவர் ட்ரையாங்கிள், அப்பர் ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து சுப்பீரியர் லம்பர் ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து கிரே ஃபீல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ 12 அப்படின்றது வந்து கரெக்டாக வச்சு 12 பாராஸ்பைனல் மசில்ஸ் வந்து போட்டுக்கும் இன்டர்னல். அதே வந்து நசிங்கப்படுத்தும் போது அது கொடி பார்க்கலாம் அப்படின்றது லாட்டிஸ் மஸ்டோசி இலியாக் கிரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து லாட்டிஸ் மஸ்டோசி இலியாக் கிரஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இதாக சேர்ந்து இப்படி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணுறது வந்து டவுன் பாங்கி சர்ஜரி ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பாராஸ்டோமல் ஹர்னியா அப்படின்றது வந்து இலியம் வந்து 2 வந்து வருது. ஸோ இது எப்படி வந்து பண்ணுறதுனா வந்து கேக் வாக் இல்லை சுகர் பிகஸ்ட் டெக்னிக் கொஞ்சம் நம்மளோட அந்த ஹோல்ல இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கீ ஹோல் இது வந்து ஃபுல்லா வந்து உள்ள தள்ளிட்டு புதுசா வந்து நம்ம ஆன்ல வந்து வச்சு ரிப்பேர் பண்ணிடுறோம். ப்ரோலின் இதுதான் வந்து ப்ரோலின் இதுதான் வந்து பாலிஎஸ்டர் ஹைட்ரோஃபோபிக் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். கொலாஜன் வந்து நம்ம அப்டோமென் இருக்கும். இந்த ப்ரோலின் வந்து இருக்கும். இது வந்து பிளக் இருக்கும். ஓவர்லாப் அப்படின்றது அடிப்படை வந்து 5 ஹாஃப் வந்து ஷ்ரிங்க் ஆகும். மினிமம் அப்படின்றது 2 சென்டிமீட்டர் ஆச்சு இருக்கும். அப்சர்வ் ஆகக்கூடாது. அதாவது அந்த ஸ்கார்டு கூட வந்து அவங்க இருக்கணும். ரியாக்ட் பண்ணா ஃபைப்ரோசிஸ் இருக்கணும். ப்ரோலின் வந்து ஹைட்ரோஃபோபிக் இருக்கு. லார்ஜ் இருக்கு. வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகே.